வணக்கம் நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவோடு சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் அதுக்கேற்ற அளவுக்கு ஆதாயமும் இருந்துகிட்டு தான் இருக்கும். காரியங்கள்ல சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. பட் காரியங்கள்ல அதிகப்படியான அலைச்சல்கள் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ரொம்பவுமே பரபரப்போடு செயல்பட்டு வருவீங்க. அதிகப்படியான டென்ஷன்கள், மன உளைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதையுமே எடுத்தோம் கோவத்தோன்னு செய்ய முடியாது. ஒரு விஷயத்துக்கு பல தடவை அலைய வேண்டியதாக இருக்கலாம். என்னதான் காரியங்கள்ல பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில வரக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் விருச்சிக ராசிக்காரங்க விடாமுயற்சியோடு இருந்து உங்களுடைய காரியங்கள்ல முழு வெற்றியையும் பார்க்க முடியும். எவ்வளவு சிரமம் இருந்தாலும், எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் காரியங்களை முடித்து காட்டாம இருக்க மாட்டீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் இருக்க மாட்டீங்க. ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனாலும் ஒவ்வொரு சுறுசுறுப்பு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். எப்படியே எதையாவது ஒண்ணு செஞ்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். உங்களுடைய காரியங்களை வெற்றியையும் பார்த்துக்கலாம். இதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. ஆனாலும் அதன் மூலமாக வரக்கூடிய அலைச்சல்கள், டென்ஷன்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகளில் இந்த மாதிரியான அலைச்சல்கள், சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளை போக எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடும். பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் பார்த்து வருவீங்க. எதிர்பாராத ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் முழுமையாகவே கிடைக்க பெற்று வருவீங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில பொருள் வரவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பொதுவாகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்க வாங்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல முறையில அமையும். 30 கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் முடியாத விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய திறன் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதே போல உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது நண்பர்களுடைய விஷயங்கள், காரியங்களும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நடுத்தர வயதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இந்த மாதம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள், காரியங்களுக்கு ரொம்பவுமே மும்மரமாக செயல்பட்டு வருவீங்க. அது சார்ந்த தேடல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் இதெல்லாமே ஆரம்பத்துல சின்ன சின்ன அலைச்சல்களும் சங்கடங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் முடிவில் வெற்றி உறுதி. இப்போ இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. முன்னாடியே சொன்னோமா, அந்த அலைச்சல்கள் அதிகமா இருக்கிறதுனால உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக, குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகளில் இந்த மாதிரியான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகள் எல்லாமே ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். இப்ப இந்த உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், வயிற்று பகுதிகள் மற்றும் கால் பகுதியில் வரக்கூடிய சங்கடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. தவிர இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் வக்ரம் பெற்ற புதனும் அமர்ந்திருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில வக்ர நிவர்த்தியும் அடைகிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே ஆன்மீக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. பழைய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க. குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள், ஈடுபாடுகள் அது இருக்கு. நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். பட் பிரயாணங்கள் வகையில ஆதாயமும் உண்டு, அலைச்சலும் உண்டு அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கு. அதே போல தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது புதிய புதிய விஷயங்கள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்த்து வருவீங்க. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மேல் அதிகாரிகள் வகையில நன்மதிப்புகளை பெற்று வரலாம். மூத்தவங்க அல்லது வயது முதிர்ந்தவங்க வகையில எதிர்பாராத ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். மனிதர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்காக 5ஆம் இடத்துல வக்ரசனியானது இருக்கும். ஆக இந்த அமைப்பானது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு வகையான அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தும். அதாவது குடும்ப விஷயங்கள், காரியங்கள்ல கொஞ்சம் மந்த நிலையும் தேக்க நிலையும் இருக்கலாம். சில விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாதபடி சில குழப்பங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வரலாம். வாக்குவாதங்கள் தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுனால பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க இந்த அமைப்பால கொஞ்சம் நிதானத்தோடு தான் பேச்சுவார்த்தைகள் இருந்து வருவீங்க. பட் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பெருபடுத்தாமல் இருக்கிறது இந்த மாதம் நல்லது. குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது விஷயங்கள், காரியங்கள் வகையில அலைச்சல்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சுக்குவீங்க. பட் உறவுகள் வகையில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும்.
மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமா தான் இருக்கு. சோ ஓவராலா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.